தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் வட்டாள் நாகராஜ் தலைமையிலான கன்னட சலுவாலி அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவிருக்கிறார்கள். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், எந்தெந்த பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருது? அதாவது தொடர்ச்சியாக ஏற்கனவே காவிரியில் கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 6ஆம் தேதி முதற்கொண்டே பல்வேறு கட்ட போராட்டங்களில் கன்னட அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே 9ஆம் தேதி முழு கடையடைப்பு கர்நாடகத்தில் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு வன்முறை சம்பவங்களும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றன. இதனையடுத்து கர்நாடக பகுதி முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வன்முறை சம்பவங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு தற்பொழுது ஊரடங்கு உத்தரவு மட்டும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவு தொடர்ச்சியாக நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் வாட்டர் நாகராஜ் தலைமையிலான பல்வேறு கன்னட அமைப்பினர் இன்றைய தினம் காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவதற்காக அறிவித்துள்ளனர். அதன்படி கர்நாடகத்தில் உள்ள பெங்களூரு, குறிப்பாக பெங்களூரு நகரில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களில் காவல்துறை பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக முக்கிய ரயில் நிலையங்களான யஸ்வந்த்பூர், மெஜஸ்டிக், கண்டோன்மெண்ட், கேஆர்புரம் இந்த 4 ரயில் நிலையங்களில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு பணிக்காக 20 பட்டாலியன் ராணுவ படையினரும் துணை ராணுவத்தினரும் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் நடக்கவில்லை. மோகன்ராஜ், பெங்களூருல போராட்டங்கள் தணிஞ்சு இப்பதான் இயல்பு நிலை திரும்பறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 144 தடை உத்தரவு பெங்களூரு முழுவதுமே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் தொடர்ந்து வண்ணமே இருக்கிறது. எனவே இந்த ஒரு போராட்டத்திற்கு, மறியல் போராட்டத்திற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. தடையை மீறிதான் இந்த போராட்டம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மாண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மைசூர் பேங்க் சர்க்கிள் இந்த பகுதியில தான் வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான பல்வேறு அமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். அதற்காக இந்த பகுதியில் காவல்துறையினரும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூருவை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை என்பது தற்பொழுது நாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி வாகனங்கள் அனைத்தும் இயல்பான நிலையிலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் கடைகள், வணிக நிறுவனங்கள் என அனைத்து பகுதிகளிலுமே எந்த விதமான பிரச்சனையும் இன்றி இயக்கப்பட்டு வருகின்றன. ரயில் பயணிகளுக்கு இதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மோகன்ராஜ்? கணேஷ், இதுவரைக்கும் ஏற்கனவே அறிவித்த இந்த போராட்டமானது இந்த இடத்திலும் ஒரு வன்முறை போன்ற எந்த சம்பவமும் நிகழவில்லை. குறிப்பாக காவல்துறை பாதுகாப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால பெங்களூரு பகுதியில் எந்த விதமான போராட்டமும் கூட இதுவரைக்கும் நடக்கல. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக இதுவரைக்கும் எந்த விதமான வன்முறை சம்பவங்களோ மறியல் போராட்டங்களோ பெங்களூரு நகரை பொறுத்த வரைக்கும் நடக்கல. இந்த போராட்டங்கள் இதுவரை நடக்காத காரணத்தினால இதுவரைக்கும் ரயில் போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. வழக்கம் போல் சரியான நேரத்தில் அனைத்து ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. கணேஷ்.